வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்மளுடைய 15th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் 14 லெசன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட குவிஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்ட்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. அதுலேயும் பர்டிகுலராக இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நம்மளோட லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் நம்ம சோஃபார் கவர் பண்ண டாபிக்ஸ்லாம் என்னன்றது பார்த்துட்டு இதுக்கான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 1 கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற தலைப்பில் தான் சாப்டர் 1 இருக்கும். அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற டாபிக் அது நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 2ல் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் அண்ட் க்ரவுன் ரூல் அப்படின்ற மாதிரி 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் கம்பெனி ரூலில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு க்ரவுன் ரூல் வந்து குயின் ப்ரொக்ளமேஷன்லேருந்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கும். அண்ட் இது சம்மந்தமான 25 MCQs அப்படின்றதும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான அனாலிசிஸும் இருக்குது. இந்த விஷயங்களுக்கான எல்லா லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த டாபிக் எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்டரான மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரை வந்து எந்தெந்த சப்ஹெட்டிங்ஸில் அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற தலைப்பில் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ரிஃப்ளெக்ஷன், கமிட்டிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இதில் மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எனாக்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் தி காங்கிரஸ், கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, important facts of constituent assembly, Hindi text of the constitution, representation in constituent assembly. ஸோ இந்த டாபிக் கீழே தான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் இது. பிகாஸ் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குனாங்க, அதுக்காக என்னென்ன கமிட்டிலாம் நியமனம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. முதலாக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும், இந்தியாவுடைய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மூலியமாக தான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மூலியமாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற முதல் தடவையாக அந்த டிமாண்டை சொன்னது யாருன்னா M.N. ராய் அப்படின்ற பர்சன். ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா இது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வாஸ் கிவன் பை ஹோம் அப்படின்னு கேட்பாங்க. 1934 பார்த்தீங்கன்னா M.N. ராய் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. It was in 1934 that the idea of a constituent assembly for India was put forward for the first time by M.N. Roy, a pioneer of communist movement in India. அவர் யாருன்றதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஐஎன்சி வந்து டிமாண்டாக கொண்டு வந்தாங்க. In 1935, Indian National Congress for the first time officially demanded a constituent assembly to frame the Constitution of India. ஸோ ஃபர்ஸ்ட் M.N. ராய் இண்டிவிஜுவலாக கொண்டு வந்துட்டார் இந்த டிமாண்டை. அதுக்கப்புறம் தான் ஐஎன்சியோடைய அஃபிஷியல் டிமாண்டாக இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேஜராக வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி உருவாகிறதுக்கு பேஸ்மெண்ட்டே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1934 தான் M.N. ராய் மூலியமாக வந்திருக்கு. அண்ட் லேட்டராக ஐஎன்சி வந்து அந்த அஃபிஷியல் டிமாண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். இன் 1938 Jawaharlal Nehru on behalf the INC declared that Constitution of Free India must be framed without outside interference. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. 1935 ஐஎன்சி அஃபிஷியல் டிமாண்டாக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை கேட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மூலியமாக கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நாங்கள் எப்படி எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா யாருடைய அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் முழுமையாக இந்தியர்களோட ஒத்துழைப்பு மூலயமா மட்டுமே நாங்கள் இந்தியாவோட அரசியலமைப்பை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய மெம்பர்ஸ்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆன் தி பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது எலெக்ஷன் ஓட்டிங் மெத்தட் மூலியமாக தான் பண்ண போகிறோம், அதாவது டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலியமாக அப்படின்றது சொல்லிட்டாங்க. In 1938, Jawaharlal Nehru on behalf of the INC declared that Constitution of Free India must be framed without outside interference by a constituent assembly elected on the basis of adult franchise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தட் மூலிமா நடந்திருக்காது, இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலிமா தான் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த காரணத்தினால அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட், the demand was finally accepted in principle by the British government in August of 1940 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1934 வந்து 1935 ஐஎன்சியோட அஃபிஷியல் டிமாண்டாக மாறி 1938 ஜவஹர்லால் நேரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் நம்மளுடைய டிமாண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் தான். அந்த ஒரு விஷயங்கள் முஸ்லீம் லீக் அண்ட் ஐஎன்சியோட கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஆகஸ்ட் ஆஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1942 சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற பர்சனுடைய தலைமையில் வந்து ஒரு கமிட்டி நியமனம் பண்ணுறாங்க. கிரிப்ஸ் மிஷன் அப்படின்ற பிளான் அது. A member of the cabinet came to India with a draft proposal of the British government on the framing of a independent constitution to be adopted after the World War II அப்படின்றது. ஏன்னா அப்போ World War II நடந்துட்டுருக்கு. 1939 ஆரம்பித்து 1945 வரைக்கும் நடந்துட்டுருக்கும். ஸோ கிரிப்ஸ் என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கான ஒரு அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றத உருவாக்குறதுக்கு வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவருடைய விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அண்ட் கிரிப்ஸ் மிஷன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இரண்டு மூலியமாகவே நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரலை. லேட்டராக கேபினட் மிஷன் பிளான் 1946 அந்த பிளான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால் அந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். ஆகஸ்ட் ஆஃபர் எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, அண்ட் கிரிப்ஸ் மிஷனும் எந்த வருஷம் 1942 அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரிப்ஸ் ப்ரொபோசல் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட டிமாண்ட் வந்து 2 செப்பரேட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸ் வேணும் அப்படின்றதான். ஸோ அந்த விஷயங்களில் கிரிப்ஸ் மிஷனில் எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படின்ற விஷயம் வந்து ஐஎன்சி அக்செப்ட் பண்ணாலும் முஸ்லீம் லீக் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது நடைமுறைக்கு வரவே இல்லை. ஃபைனலாக வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1946 கேபினட் மிஷன் பிளான் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ கேபினட் மிஷன் வாஸ் சென்ட் டு இந்தியா. அதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இருந்தாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா லார்ட் பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ். முன்னாடி இருந்த கிரிப்ஸ் மிஷனில் இருந்த அந்த நபரும் இதில் இருக்கார். இந்த 3 பேரோட தலைமையில் தான் கேபினட் மிஷன் பிளான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முஸ்லீம் லீகோடைய டிமாண்டான 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸை எங்களால் ஏற்றுக்க முடியாது, அந்த ஐடியாவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மோரலஸ் முஸ்லீம் லீக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுனால முஸ்லீம் லீக் வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேபினட் மிஷன் பிளான் மட்டும்தான் போத் ஐஎன்சி அண்ட் முஸ்லீம் லீக் அக்செப்டட். அதனால் அது மட்டும் தான் நடைமுறைக்கு வந்துச்சு. Finally, a cabinet mission was sent to India. While it rejected the idea of 2 constituent assemblies, it put forth a scheme for the constituent assembly which more or less satisfied the Muslim League. So most important content இன்னைக்கு பார்த்துருக்கோம், demand for a constituent assembly. So far பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா 1934 எம்என் ராய் தான் முதல் முறையாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்ற டிமாண்டை கொடுத்துருக்காரு அப்படின்றது பார்த்தோம். 1935 அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஐஎன்சி வந்து அஃபிஷியல் டிமாண்டாக கொடுக்குறாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டிமாண்டாக ஐஎன்சி 1935 தான் கொடுக்குறாங்க. அண்ட் 1937 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னா, அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் எங்களால் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய மெம்பர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தட் மூலியமாக தான் எலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமாக ஆகஸ்ட் ஆஃபர் பார்த்தோம். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட முதல் கமிஷன் இது ஆகஸ்ட் ஆஃபர் 1940. பட் இது ஃபெயிலியர் தான். ஐஎன்சிக்கும் முஸ்லீம் லீக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுனால இந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை. 1942 பொறுத்த வரைக்கும் கிரிப்ஸ் மிஷன் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற தலைமையில் வராங்க. அவங்க வந்து முஸ்லீம் லீகோடைய டிமாண்டை வந்து ஏற்றுக்கல, 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணுன்றது. அதனால் முஸ்லீம் லீக் இந்த பிளானை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. லேட்டராக வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா கேபினட் மிஷன் பிளான் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ அதில் 3 பேர் கொண்ட குழு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா
போத் முஸ்லீம் லீக் அண்ட் ஐஎன்சி அந்த ஆஃபரை ஏற்றுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுனால கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற ஒரு விஷயம் 1946 கேபினட் மிஷன் பிளான் மூலியமாக இந்தியாவில் வருது. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் பேஸ் ஒர்க். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான அசம்பிளி அது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதுக்கான டிமாண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து இவங்களுடைய கம்போசிஷன் எப்படி இருந்துச்சு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ இருந்தது அண்ட் ப்ராவின்சஸ்க்கு எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இண்டிவிஜுவலாக கவர்னர் ப்ராவின்சஸ்க்கு எவ்வளோ இருந்தது, இந்த மாதிரியான கம்போசிஷன் ஆஃப் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.